கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் என்னுடைய சாட்சியை கர்த்தர் பகிரும் குடும்படியாக ஆண்டவர் தந்த இந்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். என்னை சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு கொடான கொடி நன்றி. என்னுடைய பெயர் எப்சிபான்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என்னுடைய தகப்பனார் எனக்கு வைத்த பெயர் தாட்சாயினி. நான் காரைக்காலில் பிறந்தேன். எனக்கு அம்மா அப்பா 2 தங்கச்சிங்க இருக்காங்க. என்னுடைய குடும்ப சூழ்நிலை பார்த்திங்க அப்படின்னா, எங்களுடைய தகப்பனார் என்னுடைய அப்பா வந்து ரொம்பவே குடிப்பாங்க. போட்டி போட்டு குடிப்பாங்க. யார் அதிகமாக குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிரில் உள்ளவங்க வந்து அந்த சாராயம் பாட்டில் வந்து வாங்கி கொடுக்கணும். அந்த சூழ்நிலை தான் நான் வளர்ந்து வந்தேன். எங்கள் ஏரியாவே பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து சண்டை நடக்கும், ரொம்ப பிரச்சனைகள் நடக்கும். அப்படிப்பட்ட பகுதியிலேருந்து தான் தேவன் என்னை தெரிந்து கொண்டார். ஒரு நாள் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து ரொம்ப பிரச்சனை வந்துச்சு. அப்போ வந்து எங்கள் அம்மா வந்து அடிப்பாங்க. இதுமாரி டெய்லி இதுமாரி ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும். நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வேலையில் வந்து எங்கள் அப்பா ரொம்ப குடிக்கிறனால வந்து ஒரு நாள் ஃபிக்ஸ் வந்து இறந்துட்டாங்க. நான் 4th படிக்கும் போதே எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. அதுலேருந்து எனக்கு ஒரு அப்பாவோட அன்பு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைச்சது கிடையாது. ஆனால் நான் ரொம்ப அப்பாவோட அன்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்பேன். ஆனால் வந்து அது யார்கிட்டையுமே நான் சொல்ல மாட்டேன். எங்கள் அம்மாக்கிட்டே வந்துட்டு நான் எதுவுமே காட்டிக்க மாட்டேன். சும்மா சர்வசாதாரணமாக நான் மட்டும் எப்பொழுதும் சாதாரணமாக இருக்கிற மாதிரியாவே இருந்துருவேன். ஸ்கூல்லலாம் யாரும் அப்பாவை பற்றி பேசினாங்க அப்படின்னாச்சே நமக்கு அப்பா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஆனால் அது வெளியே வந்து யார்கிட்டையுமே நான் காட்டிக்கவே மாட்டேன். இப்படியே சில நாள்கள் கடந்து போணுச்சு. நான் 10th படிக்கும் போது வந்து ஒரு சப்ஜெக்டில் வந்து இயேசு வந்து சிலுவையில் சொன்ன வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்டில் ஒரு கொஸ்டின் வந்துருந்துச்சு. அதை படிக்கும்போது வந்து அதில் உள்ள ஒரு வார்த்தை வந்து, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்யும் இச்செயல் இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வார்த்தை அதில் கொடுத்துருந்துச்சு. அதை படிக்கும்போது எங்கள் அம்மா வந்து ஹிந்து, எங்கள் அப்பா வந்து ஆர்சி கிறிஸ்டியன். அதனால் எனக்கு இயேசுவை பற்றி தெரியும். ஆனால் வந்து நாங்கள் ப்ரேயர் பண்ணுறது எல்லாமே ஒன்று மாதாட்ட ஜெபம் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா இந்த ஹிந்து சம்மந்தமான அந்த கோயிலுக்கு போயிட்டு அப்படி தான் வந்து ஜெபம் பண்ணுறது அதுமாரி காரியங்கள்லாம் பண்ணுவோம். ஆனால் இயேசுவை பற்றி நான் ரொம்ப அறிஞ்சு கொள்ளலை. ஆனால் இப்படி இந்த வார்த்தையை படித்ததுக்கப்புறம் அந்த நாள்லேருந்தே எனக்குள்ளே வந்து ஏதோ ஒரு மாற்றம் உண்டானுச்சு. எப்படி இவரால் வந்து மன்னிக்க முடிஞ்சிச்சு, அதுவும் சிலுவையில் இருக்கும்போது எப்படி வந்து பிதாவே இவர்களை மன்னியும்னு சொல்லிட்டு ஆண்டவரால் சொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வி எனக்குள்ளே எழும்பிக்கிட்டே இருந்துச்சு. 10th எக்ஸாம் வந்துச்சு. அதே கொஸ்டின் அந்த 10th ஆனுவல் எக்ஸாம்லேயும் அதே கேட்டிருந்தாங்க, பப்ளிக் எக்ஸாமில். அதுக்கு மேலேயும் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. நான் 2மே நல்லா படிச்சிருந்தேன். ஆனால் எனக்கு இந்த கீழே உள்ளது தான் எனக்கு இந்த இயேசுவின் இந்த இயேசப்பா வந்து சிலுவையில் அறையப்படும் போது சொன்ன வார்த்தைகள் தான் எழுதணும் அப்படின்னு எனக்கு பட்டனால நான் அதை எழுதி முடிச்சுட்டு வந்துட்டேன். சில காரணங்கள்னால என்னோடய சோசியல் சயின்ஸ் வந்து என்னால் சரியாக நான் எழுதலை. ஏதோ நார்மலாக எழுதியிருந்தேன். பாஸ் ஆவானா என்னன்னு கூட எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு. ஆனால் இந்த வார்த்தை வந்து எனக்குள்ளே வந்து ஏசப்பட்ட எதை கேட்டாலும் அப்போ செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை மாதிரி எனக்கு வந்துச்சு. ஒரு நாள் என் ஃப்ரெண்டு வந்து சர்ச்சுக்கு போவோம், 10th ரிசல்ட் வரப்போதில்லை, நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஃப்ரெண்டு வந்து என்னை சர்ச்சுக்கு கூப்பிட்டா. உடனே சரி நம்ம தான் சோசியல் சயின்ஸில் ஒழுங்காக எழுதலை, அதனால் சரி நம்மளும் சர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூப்பிட்டா. எனக்கு மறுக்கணும்னு தோணலை. உடனே நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூட போயிட்டேன். அங்கே சர்ச்சில் போய் ப்ரேயர் பண்ணும்போது வாலிப பிள்ளைங்க எல்லாருமே கூடி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு எப்படி ஜெபம் பண்ணணும் என்னன்னு சொல்லிட்டு தெரியாது. அதனால் அவங்களே வந்து நான் சும்மா அப்படி பார்த்துட்டே உட்காந்துருந்தேன். ஆனால் அந்த பிள்ளைங்க வந்து எனக்காக ஜெபம் பண்ணாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. உடனே அப்போ நான் சொன்னேன், நீங்கள் தான் உண்மையான தேவன் அப்படின்னா வந்து நான் சோசியல் சயின்ஸ் நான் ஒழுங்காக எழுதலைன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியும். ஜஸ்ட்டு பாஸ் ஆவானா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னா நான் தொடர்ந்து சர்ச்சுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து என் மனசில் நான் சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். ஒரு நாள் 10th ரிசல்ட்டு வந்துச்சு. பார்த்தா சோசியல் சயின்ஸில் பாஸ் ஆகிட்டேன். 37 மார்க்கோ 38 மார்க்கோ என்னமோ வாங்கியிருந்தேன். ஆனால் பாஸ் ஆகிட்டேன். பாஸ் ஆனோடனே எனக்குள்ளே வந்த எண்ணம் வந்து நம்ம சர்ச்சுக்கு போகிறோன்னு சொல்லியிருந்தேமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணமே வந்து திரும்ப திரும்ப எனக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் எனக்கு போகணும்னு ஆசை. ஆனால் அதே சமயம் அம்மா வந்து விடுவாங்களா என்னன்னு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு வந்து நீ சொன்னில்ல சர்ச்சுக்கு போகணுன்னு சொல்லிட்டு ஏன் போகல அந்த வார்த்தை வந்து எனக்குள்ளே அப்படியே ஒரு மாதிரி குத்திக்கிட்டே இருந்துச்சு.
அப்புறம் எங்கள் பெரியம்மா வந்து எங்களை சர்ச்சுக்கு கூப்பிட்டாங்க. உடனே எங்கள் அம்மாக்கிட்ட சொன்னேன், நீங்கள் வேணால் சர்ச்சுக்கெலாம் போங்க, நான் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டேன், ஆனால் போயிட்டு நீங்கள் என்னை வந்து கூப்பிட்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சரிம்மா நான் அங்கே மட்டும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். தொடர்ந்து அங்கே போக போக வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அங்கே உள்ள சபை மக்கள் வந்து விசாரிக்கிறது அது எல்லாமே எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஆனால் தொடர்ந்து சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். அங்கே போக போக ஆண்டவருடைய வசனங்கள் வந்து என் கூட இடைப்பட ஆரம்பிச்சிச்சு. ஒரு அப்பாவோட அன்பு வந்து தேவ சமூகத்திலேருந்து எனக்கு கிடச்சிச்சு. வசனத்தின் மூலயமா எனக்கு தேவன் வந்து ஒரு தகப்பனுடைய அன்பு நான் எப்படி எதிர்பார்த்தனோ அதை காட்டிலும் அதிகமாகவே ஒரு தகப்பனுடைய அன்பு வந்து எனக்கு சபை மூலமாக எனக்கு கிடைச்சதை நான் உணர்ந்தேன். அதனால் தொடர்ந்து சபைக்கு வந்தேன். அப்புறம் எங்கள் அம்மாக்கிட்ட சொன்னேன், நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். ஆனால் அவங்க போன்னு சொல்லும் போதே அவங்க சொன்ன ஒரே கண்டிஷன், என்னை கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனாலும் எங்கள் அம்மாவுக்காக நான் தொடர்ந்து ப்ரேயர் பண்ணேன். ஒரு நாள் எங்கள் அம்மாவையும் தேவன் ரட்சித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் தான் நான் வந்து ஞானஸ்தானம் எடுக்கவே செஞ்சேன். ஏன்னா வீட்டில் சொன்னால் எங்கே திட்டுவாங்களோ அடிப்பாங்களோன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு எங்கள் வீட்டாருக்கு தெரியாது நான் ஞானஸ்தானம் எடுத்தது. அவங்களுக்கு தெரியாமல் போய் நான் ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் அவங்க வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்கிட்ட ஒன்றுமே கேட்டுக்கவும் இல்லை, என்னை எதுவும் அடிக்கவோ திட்டவோ எதுவுமே பண்ணவே இல்லை. தொடர்ந்து நான் சபைக்கு போக ஆரம்பித்தேன். ஆண்டவர் என் கூட இடைப்பட்டார். அவருடைய வசனத்தின் மூலமாக என் கூட பேசினார். உடனே ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். அப்புறம் பீகாரில் போயிட்டு 3 வருஷம் நான் ஊழியம் செஞ்சேன். அவர் நல்ல தகப்பனாக இருந்து என்னுடைய வாழ்க்கையில் இது போல் அநேக காரியங்கள் செஞ்சுருக்கிறாரு. என்னுடைய ஃப்யூச்சருக்காக நான் ரொம்பவும் ஜெபம் பண்ணேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் இருந்த பகுதி வந்து அந்த ஏரியா பேர் வந்து புதுநகர். ஆனால் அந்த ஏரியாவுக்கு நான் வச்ச பேர் வந்து காதல் நகர். ஏன்னு பார்த்தீங்கன்னா 6th 7th படிக்கிற பிள்ளைங்கள்லேருந்தே லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஏஜ் அட்டன் பண்ணால் போதும் உடனே லவ் பண்ணி கல்யாணம் முடித்து அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் போயிடுவாங்க. குடிப்பாங்க, டெய்லியும் சண்டை நடக்கும். இதுமாரி காதல் போன்ற அதுமாரி பிரச்சனையிலேருந்து நிறையாவே அந்த ஏரியாவில் இருக்கும். அப்படிப்பட்ட பகுதியிலேருந்து ஆண்டவரே நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே என்னுடைய ஃப்யூச்சருக்காக நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துலேருந்து நான் ரொம்ப ஜெபம் பண்ணேன். அப்புறம் பீகாருக்கு நான் ஊழியத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் வந்து நான் தூங்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு சொப்பனம் கொடுத்தாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. கையில் பைபிள் இருக்குது. அவங்க அம்மா வந்து என்னை வந்து கூப்பிட்டுட்டு இந்த பையனை தான் நீ கல்யாணம் முடிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்னை கூப்பிட்டுட்டு போகிற மாதிரி எனக்கு ஒரு வீடியோ மாதிரி எனக்கு வந்துச்சு. கனவு ஆண்டவர் கொடுத்தாரு. அடுத்த நாள் காலையில் சண்டே ஒன்று நான் சபைக்கு போனேன். அங்கே உள்ள பாஸ்டர் வந்து, அம்மா இதேமாரி ஒரு பையன் இருக்காங்க, ஊழியம் செய்கிறாங்க, உனக்கு பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. எதாக இருந்தாலும் எங்கள் அம்மாக்கிட்ட பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அப்போ எங்கள் அம்மாக்கிட்ட பேசினாங்க. எங்கள் அம்மாவும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அப்படி தான் வந்து இவங்கள நான் திருமணம் முடித்தேன். அதாவது ஒரு அப்பா வந்து ஒரு உண்மையாக அப்பா இருந்திருந்தாங்க அப்படின்னா வந்து பிள்ளைகிட்ட ஃபோட்டோ வந்து காட்டுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்காம்மா என்னம்மான்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி விசாரிப்பாங்க, கேட்பாங்க, சொல்லுவாங்க. அப்படி தான் ஆண்டவரும் ஒரு தகப்பனாக இருந்து இந்த வாழ்க்கையை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் இன்னும் அநேக காரியங்கள் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் செஞ்சுருக்கிறாரு. இப்பொழுதும் ஆண்டவருடைய கிருபையினால் என் கணவர் 2 பிள்ளைகளோடு நாங்கள் சந்தோஷமாக வாழ ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமை பெறுவதாக.